ஹாய் வணக்கம். பாலாநிவி அகாடமியோட ஹரிகிருஷ்ணன் பேசுறேன். நம்ம டுடே ஸ்போக்கன் இங்கிலீஷ் பிராக்டிஸ் 3 நம்ம அதில பார்க்க போறோம். ஆ ஸ்போக்கன் வந்து பிராக்டிஸ் டெய்லி அது பண்ணிட்டே இருந்தா தான் அதில வரும். இப்ப நான் உங்களுக்கு குடுத்துருக்க இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து 2 இதில நீங்க மெத்தட்ல யூஸ் பண்ணிக்கலாம். என்ன 2 மெத்தட்னாக்கா, ஒண்ணு எழுதுறதுக்கு கிராமட்டிக்கலா எழுதுறதுக்கும், கிராமட்டிக்கலா பேசுறதுக்கும் இந்த 2மே அந்த இடத்துல யூஸ் ஆகும் அதில. சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட் நமக்கு தேவை அப்டினாக்கா, ஆப்ஜெக்ட் எடுத்துட்டு வேற எது போட்டுக்கலாம் அந்த இடத்துல போட்டுக்கலாம். பாருங்களேன், இது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். பிராக்டிஸ் பண்ணீங்கனாக்கா, உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்கா அதில வந்துரும். உங்களுக்கு ஏதாவது டவுட்டு அப்டினாக்கா, ஒரு புக் எடுத்து இல்லன்னா ஒரு ஏதாவது நல்ல ஒரு இங்கிலீஷ் புக் எடுத்து, நான் குடுத்த பேட்டர்ன் பிரகாரம் இருக்கா? இல்லையான்னு போய் பார்த்துட்டு என்ட்ட அந்த இடத்துல பேசலாம் அதில. அது இல்ல, நீங்க போடுறது தப்பு அப்டின்னு சொல்லிட்டு, நீங்க என்ட்ட அந்த இடத்துல ஃபோன் பண்ணி அதில கேட்கலாம் அதில. ஸோ, அந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டா நான் உங்களுக்கு அத குடுக்குறதுக்கு தயாரா இருக்கேன் அதில. இப்ப நம்ம ஸ்போக்கன் பிராக்டிஸ் 3ல நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறது வந்து, இப்ப இது மாடல் ஆக்ஸிலரீஸ் நம்ம அதில பார்க்க போறோம். மாடல் ஆக்ஸிலரீஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஐ கேன் ஸ்பீக் என்னால் பேச முடியும், பேசலாம் அப்படின்னு வார்த்தை எடுத்துக்கலாம் அதுல. ஐ கேன் ஸ்பீக். கேன் ஐ ஸ்பீக் என்னால் பேச முடியுமா? நான் பேசலாமா? அப்படின்னு கேட்கணும் அதுல. ஐ காண்ட் ஸ்பீக் என்னால் பேச முடியாது. மறுத்து நெகட்டிவ் இடத்துல பேசணும். காண்ட் ஐ ஸ்பீக் என்னால் பேச முடியாதா? அப்படின்னு. ஐ கேன் ஸ்பீக், கேன் ஐ ஸ்பீக், ஐ காண்ட் ஸ்பீக், காண்ட் ஐ ஸ்பீக் அப்படி வார்த்தை. அப்படி கன்டினியூஸா அத பேசிட்டே இருந்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா அதில வந்துரும். தமிழ்ல மட்டும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அப்ப வந்து தமிழ்ல வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் அதில பொறுத்தவரைக்கும். ஸோ அடுத்தது பாருங்களேன், கேனோட பாஸ்ட் டென்ஸ் குட். அதாவது நான் ஒவ்வொரு தடவ சொல்றது என்னன்னாக்கா, உங்களுக்கு புக்ல எடுத்து வச்சு இத செக் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா, இத மாரி தான் அதில இருக்கும் எல்லாமே. இது முடிஞ்சோன அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, WHO இதிலயே நான் ஸ்டார்ட் பண்ணி அதில குடுக்க போறேன் நானு. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இப்ப அடுத்து பாருங்களேன், கேனோட பாஸ்ட் டென்ஸ் குட். ஐ குட் ஸ்பீக் என்னால் பேச முடிந்தது. குட் ஐ ஸ்பீக் என்னால் பேச முடிந்ததா? ஐ குட்ன்ட் ஸ்பீக் என்னால் பேச முடியவில்லை. வுடன்ட் ஐ ஸ்பீக் என்னால் பேச முடியவில்லையா? அப்படின்னு நம்ம கேட்கிறோம். அப்ப இந்த பிராக்டிஸ் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா அதில வந்துரும் இல்லையா? ஸோ கேனோட பாஸ்ட் டென்ஸ் குட் அப்படிங்கிற வார்த்தை முதல்ல பார்த்துருக்கோம். அடுத்து பாருங்களேன், ஐ மே ஸ்பீக் நான் பேசலாம். ஸ்டேட்மெண்ட்ல வச்சுக்கணும். மே ஐ ஸ்பீக்? மே ஐ ஸ்பீக் சார்? அப்படின்னு வார்த்தை சொல்லலாம். மே ஐ ஸ்பீக் நான் பேசலாமா? ஐ மே நாட் ஸ்பீக். ஐ மேன்ட் ஸ்பீக் அப்படின்னு வார்த்தை சொல்லலாம். என்னால் பேச முடியாது. அப்ப அடுத்து பாருங்களேன், மே ஐ நாட் மே நாட் மே நாட் ஐ ஸ்பீக் என்னால் பேச முடியாதா? அப்படின்னு நம்ம அதில கேட்கணும். ஐ மே ஸ்பீக், மே ஐ ஸ்பீக், ஐ மேன்ட் ஸ்பீக், மேன்ட் நாட் ஐ ஸ்பீக் அப்படின்னு வார்த்தை சொல்றோம். அப்ப இப்படி ஷார்ட் ஃபார்ம்ல அதில சொல்லும்பொழுது உனக்கு ஆட்டோமேட்டிக்கா அதில ஈஸியா இருக்கும். புரியறதா இருக்கும். இங்கிலீஷ்ல எழுதுறதுக்கும் உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதில. ஒரு பாடத்த படிக்கிறதுக்கு, புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல வந்து ஸ்போக்கன் அந்த இடத்துல அவசியமா அந்த இடத்துல தேவைப்படுது. ஒரு விஷயத்த பேசணும், எழுதணும், கொள்ளணும் அப்படின்னாக்கா, அது வந்து தைரியம் அப்படிங்கிற விஷயம் வேணும். பயத்த எந்த அளவுக்கு ரிமூவ் பண்ணிட்டு, நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்களோ, அப்பதான் அந்த இடத்துல பேச ஆரம்பிக்கலாம். அதில பொறுத்தவரைக்கும். ஏதாவது டவுட்னாக்க, என்னுடைய ஃபோன்ல வந்து நீங்க அதில ஃபீட்பேக் அதில அனுப்பலாம். இந்த YouTubeலயே நீங்க ஃபீட்பேக் அனுப்பலாம். பிடிச்சிருந்ததுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க் யூ.